வில்லேஜஸ்ல வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து ப்ளஸ் இந்த வண்டி ஓட்டும் போது லாரி கிரில்லுக்கு முன்னாடி படிகாரம் மெடிக்கல்ல வந்து கெமிக்கல்லி அதை ஆலம்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்பட்டிகம் மாதிரி தொங்க விட்டுருப்பாங்க. இது ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால், இது வந்து கண் திருஷ்டி போயிடும், சென்டிமெண்டலி இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க. இதுக்கு பின்னாடி ஏதாவது சயின்டிஃபிக் மெடிக்கல் எவிடன்ஸ் இருக்கான்றது பார்ப்போம் வாங்க. ஹாய், நான் உங்கள் டாக்டர் நாகேந்திரா பேசுகிறேன். இந்த படிகாரம்ன்றது வந்து புதுசு கிடையாதுங்க. இந்த ஆலம் வந்து பழைய காலத்துல எல்லாம் பெரிய பெரிய தண்ணி டேங்க்ஸ்லேயே வந்து ஒரு பவுடர் பண்ணிவிட்டு ஆலம் வந்து லிட்டில் அமௌண்ட்ஸ்லேயே போட்டால் அந்த மண் எல்லாமே அழகாக கீழே இறங்கிடும். ஸோ இது பழைய காலத்தில் நம்ம தாத்தா காலத்துலேயும் அப்பா காலத்துலேயும் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, ஷேவிங் பண்ணும்போது எஸ்பெஷலி இந்த கட்டிங்கு ஷேவிங் பண்ண போகிறோம் இல்லையா, பார்பர் ஷாப், அங்கே போகும்போது பழைய காலத்தில் அந்த படிகார கல் வச்சு ஆஃப்டர் ஷேவ் லோஷன் மாதிரி தடவுவாங்க. கட்டான இடத்துல சுருக்குன்னு எரியும். ஆனால் அது ஆன்டிசெப்டிக் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால ஸ்கின்னுக்கு வந்து எந்த பிரச்சனை கொடுக்காது, புண்ணாக மாறாது. ஈவன் மெடிக்கல்லி கூட பார்த்தீங்கன்னா சில தோல் நோய்களுக்கு க்யூர் பண்ணுறதுக்கு, சில க்ளீனிங் பண்ணுறதுக்கு, வூண்ட்ஸ் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும், ப்ளஸ் டேண்ட்ரஃப்க்கு கூட யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் படிகாரம் மஞ்சள் இந்த மாதிரிலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸுக்கு தடவும் போது ஃபேஸ் கலர் கூட இம்ப்ரூவ் ஆகும். பழைய காலத்தில் வில்லேஜஸ்ல ஏன் அங்கே வந்து கட்டி வச்சுருக்காங்கன்னா, விவசாயி கூலிக்காரன் வீட்டுக்கு திரும்பும்போது வேலை செஞ்சு ஏதாவது அடிப்பட்டால் அப்போ கரண்ட் இல்லாதனால தேட வேண்டிய அவசரம் இல்லை. இம்மிடியட்டாக போயிட்டு அந்த படிகாரத்தை இறக்கிட்டு அந்த தண்ணியோட கலவும் போது அது ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தது. நம்ம அதெல்லாம் மறந்துட்டு இருக்கோம். நம்ம முன்னோர் செஞ்ச எல்லா சம்பிரதாயத்துக்கு பின்னாடி ஒரு சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஆல்வேஸ் ரிமெம்பர், ஓல்டன் டைம்ஸ் கோல்டன் டைம்ஸ்.